இன்னைக்கு ஒருத்தருக்கு அவார்டு கிடைக்குது, அது எப்படி எந்த வகையில கிடைக்குதுன்னு நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்களுக்கு ஒரு அவார்டு அப்படிதான். தீபஜோதி பஞ்சாதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருவருங்கல் 16 பார்ட் வந்து ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கரமா எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அதெல்லாம் தட் இஸ் a standalone film, பட் நாங்க அந்த ஒரு இன்டர்கனெக்டட் அந்த ஒரு வேர்ட் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம், பட் தட் didn't take off. அது என்ன பிளாட்னு நாங்க தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் கனெக்டட் வித் அந்த செகண்ட் ஃபிலிம் இருக்கு, தீபக்கோட ட்வின் பிரதர் மாதிரி. ஓ இட்ஸ் மை என்டையர் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் பற்றி சொல்லுங்க சார். என் ஒய்ஃப் வந்து இட்ஸ் பிக் சப்போர்ட் இன் மை லைஃப். ஆக்சுவலி இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறது வந்து டியூ கரெக்ட் டு மை ஒய்ஃப். ரகுமான் சார் பற்றி கேட்டால் யாரும் வந்து நானும் we are like poles apart. அவர் நார்த்துன்னா நான் சவுத், அந்த மாதிரி. என் சங்கமம்ல எப்படி சார் பண்ணீங்க? ஸோ அது எப்படி சார் இருக்குது? எல்லாருமே தொடர்ந்து அதை பற்றியே கேட்குறாங்க இல்லையா? அது போர் அடிக்கா இல்லைன்னா? எனக்கு மிகப்பெரிய அவார்ட்னா ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ரிவ்யூ கேட்கும்போது தான் எல்லா அவார்டுக்கும் மேலே தான் அது. இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் போய் மேடையில் வாங்குறதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா தெரியும் இன்னைக்கு ஒருத்தருக்கு அவார்டு கிடைக்குது, அது எப்படி எந்த வகையில் கிடைக்குதுன்னு. அது நிறைய அவார்ட்ஸ் வந்து இது ஜஸ்ட் ஃபார் ஷோ. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் உங்களுக்கு ஒரு அவார்டு அப்படிதான். மாறன் டைமில் நீங்கள் அந்த கிரிட்டிசிசம் எப்படி சார் எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா நம்ம அவ்வளோ வருஷமான இதை வந்து போட்டிருக்கோம், லைக் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோங்கிறப்போ அது டென்ட் கனெக்ட் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு வருத்தம் வந்து இருக்கும். பட் தனுஷ் சார் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசினாரா? ஸோ அவர் கிரியேட்டருக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்டாக இருக்கும், அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்கும்? அந்த இல்லை, இட்ஸ் பீன் அ வைல் சின்ஸ். ஸோ நீங்களும் தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. I have huge respect on sir. Like எப்பவுமே விஷ் பண்ணுவேன். லிட்டில் டாக்ஸியர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நான் யார் கூட பேச போகிறேன் அப்படின்னா நிறங்கள் 3 படத்துடைய டீம் கூட தான். ஸோ வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்கள் எல்லாரையுமே சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. ஸோ நிறங்கள் 3 டேரக்டர்கிட்டே ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டா படம்? ஆக்சுவலாக இந்த படத்தோட ஷூட் வந்து நாங்கள் 2 இயர்ஸ் முன்னாடியே வந்து முடிச்சிட்டோம். அண்ட் கொஞ்சம் டைம் வந்து ஆக்சுவலாக ஃபார் த போஸ்ட் ப்ரொடக்ஷனுமே தேவைப்பட்டுச்சு. டென்ட் லைக் கம்ப்ளீட்லி அந்த ஒரு டிலேன்னு சொல்லிட முடியாது. அண்ட் பிகாஸ் ஆஃப் சர்டன் ரீசன்ஸ், ஏன்னா இப்போது ஒவ்வொரு வாரங்களுமே வந்து எல்லா வாரங்களும் வந்து கப்பல் ஆஃப் ஃபிலிம்ஸ் பேக்டாக வந்து இருக்கு இல்லையா? ஸோ வி வர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ரைட் ரிலீஸ் டேட். ஸோ ரகுமான் சார் எப்படி இருக்கீங்க? உங்களை இந்த மாதிரி இன்டர்வியூலலாம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ சொல்லுங்கள் சார், நீங்கள் எப்படி வந்தீங்க? அதுவும் நிறைய உங்களை விடவே நடக்கிறாரு. துருவங்கள் 16 அப்புறம் இதில். ஸோ நான் எப்படி வந்தேன்னா அவர் நினச்சதால இல்லாட்டி வந்திருக்க மாட்டேன். பட் அஃப்கோர்ஸ் நாட் ஓன்லி கார்த்திக், அந்த கதை கண்டென்ட், என்னோட கதாபாத்திரம், அதெல்லாம் எனக்கு இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. ஓகே, ஐ ஃபெல்ட் நைஸ். அண்ட் அது போக எனக்கு வந்து இவர் 7 years ago நான் துருவங்கள் 16 பண்ணும்போது கூட ஹீ ஹேட் திஸ் கண்டென்ட் இன் இஸ் திங். ரொம்ப வருஷம் முன்னாடியே இது செய்யணுங்கிறது அந்த இது இருந்தது. அது அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ தட் ஸ்டோரி இஸ் brought it back. ஆனால் அப்போ வந்து டைட்டில் வேறு. now he changed the title. So I knew whatever it is, he will give the full thing to the. ராமன் சார் இங்கே இருக்கிறாரு, பட் ஆனால் சரத்குமார் சாரும் அதர்வா சார் இல்லை. ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள். அவங்களும் மெயினாக பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த படத்தில்? ஸோ அவங்கள எப்படி நீங்கள் கேஸ்டிங் பண்ணீங்க? ஸோ அவங்களுடைய ரோல் எப்படி இருக்கும்? இந்த படத்தில் வந்து நாங்கள் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கேஸ்ட் பண்ணது அதர்வா பிரதர் தான். பிகாஸ் he plays one of the central characters in the film. So script வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆனதுக்கப்புறம் I sent him the script. He was also busy with a couple of shoots and all. So அந்த நரேஷன் வந்து நாங்கள் கொடுக்க முடியல டைம் இல்லை. ஸோ I sent him the script. He read the script and he was very happy with it. But initially அவருக்கு கொஞ்சம் அந்த ஒரு பயம் வந்து இருந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து இட் இஸ் லைக் கம்ப்ளீட்லி புஷிங் him out of his comfort zone. and அவர் நேற்று ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லி இந்த லாட் ஆஃப் திங்ஸ் வந்து இட் இஸ் லைக் லைஃபுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு இனிபிஷன் மட்டும் தான் இருந்துச்சே தவிர மற்றபடி வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். அண்ட் the same thing happened with Sharath sir also. ஏன்னா Sharath sir is also a senior actor in our industry. ஸோ நம்ம அவருக்கான ரெஸ்பெக்டும் வந்து கொடுக்கணும். அண்ட் அதே டைம் வந்து அவரோட கேரக்டர் இட் ஹேஸ் டு லைக் ஸ்டாண்ட் அவுட் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து பண்ணலாம். ஓகே சார். ராமன் சார், நரேன் சார் வந்து உங்கள்கிட்ட அந்த துருவங்கள் 16 சொல்லும்போது அவங்களுக்கு அது டெபியூ. ஸோ நீங்கள் எதை நம்பி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க? இதுவா அதுவா? துருவங்கள் 16 பிகாஸ் there are people நம்ம வந்து பார்க்கும்போது அந்த சிட்டிங் அந்த ஸ்டோரி சொல்லும்போது ஸ்டோரி சொல்கிற விதம், அவங்க பண்ண ஹோம்ஒர்க், அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரேஜ். இட் ரியலி எனக்கு இவர் வந்து சென்சிபிளான அண்ட் அந்த ஸ்கிரிப்ட் கூட ரொம்ப சென்சிபிளாக இருந்தது. நான்சென்ஸ் இல்லை கதையில், ஸ்கிரிப்டில் ஒன்றும். எது சினிமாவில் வந்ததோ அதே மாதிரி தான் அவர் எனக்கு நரேஷன் பண்ணாங்க.
அண்ட் it just took me just couple of months. ஏன்னா எனக்கு அதில் வந்து சின்ன ஒரு வருத்தம் என்னென்னா, நான் நிறைய போலீஸ் வேஷம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில், அண்ட் ஐ டென்ட் வாண்ட் டு டூ இட் அகெயின். ஸோ அந்த ஒரு வருத்தம் இருந்தது. பட் தென் மறுபடியும் கதை கேட்கும்போதும் அவரோட ஹோம்ஒர்க்கை, கதை விட்டு அவர் செஞ்ச ஹோம்ஒர்க் தான். ஏன்னா எனக்கு தெரியும் அன்றைக்கி வீட்டில் வந்து இவர் டிஓபி, எடிட்டர் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்கும்போது இன்னொருத்தர் பதில் சொல்கிறாங்க. அப்படி போயிடுது. ஸோ எவ்ரிபடி வாஸ் வெரி வெல் ப்ரிப்பேர்ட். அந்த தட் பிளட் ரஷ் இருந்தது. ஜஸ்ட் வாண்ட் டு டூ தட். ப்ரீ ப்ரொடக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஐ நெவர் ஹேட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர். அண்ட் ஈவன் அந்த லேப்டாப் திறந்து அந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் கிராஃபிக்ஸில் வந்து எதுவும் எல்லாம் காமிச்சு, சார் இப்படி தான் பிளான் பண்ணுறாங்க, இப்படி சொன்னாங்க, கன்வின்ஸ் பண்ணாங்க. இட் டுக் ஆல்மோஸ்ட் அபவுட் 1 to 2-3 months. அப்படி அதான் அந்த நரேஷன் பற்றி கேட்கணும்னு நினச்சேன். அது நீங்கள் சொல்லிட்டீங்க. அந்த அளவுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனோட வர்றதுனால நிறைய பேர் வராங்க. நாட் எல்லாருமே வந்து அந்த ஒரு ஃபயர் நான் பார்க்கல ஐ மீன் மற்றவங்கிட்ட இருந்து. ஸோ அண்ட் என்ன மாதிரி ஃபயராக இருந்தாலும் அதில் ஒரு சென்சிபிலிட்டி இருந்தது. அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் in for those kind of work. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்குமே ரஹ்மான் சார் வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா உங்களை நம்பி ஃபர்ஸ்ட் நான் அவர்கிட்ட சொன்னேன் ஏன் என்ன வச்சு முதல் படம் எடுக்கிற ஹீரோ வச்சு போய் இன்னும் யங் ஆக்டர்ஸ் ஹீரோஸில் வச்சு படம் பண்ணுங்க, அந்த கேரக்டர் பண்ணுங்க. நான் வந்து அவாய்ட் பண்ண பார்த்தேன் முதல்ல. பட் இல்லை சார், இந்த ரோல் நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு. Yeah, but then thankfully it is one of my bestest film in my career. ஸோ திருவருங்கல் 16 பார்ட் வந்து ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு பிளாட் கொண்டு வந்து பண்ணலாம் அப்படின்னு ஐடியா தான் இருக்கா? ஆக்சுவலி அவர் பிளான் பண்ணியிருந்தேன் இன்னொரு படத்தில், பட் ட்ராப் பண்ணிட்டேன். ஓகே, அதெல்லாம் தட் இஸ் a standalone film. பட் நாங்கள் அந்த ஒரு இன்டர்கனெக்டட் அந்த ஒரு வேர்ட் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் தட் didn't take. அது என்ன பிளாட்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா ட்ராப் ஆனது? இல்லை அது வந்து இட்ஸ் கனெக்டட் வித் அந்த செகண்ட் ஃபிலிம் இருக்கு இல்லையா, நரகாசுரன். அது கூட வந்து ஒரு கனெக்ட் வந்து இருக்கும். பட் இந்த தீபக்கோட ட்வின் பிரதர் மாதிரி. ஓகே, இப்போ நான் கேட்க போகிற விஷயம் உங்கள் 2 பேருக்குமே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாருக்கும் ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பயங்கர வரவேற்புனது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பயங்கர ஒரு ப்ரெஷரும் இருந்திருக்கும். நம்ம அடுத்து என்ன ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறோமோ அது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும், ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி நரேன் சார் இருக்கும். ஃபஸ்ட்டு படம் வந்து பயங்கரமாக கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, அதை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். சார் அது ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக இருக்கும். என்னென்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து நாங்கள் இவ்வளோ நல்லா வந்து போகும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எங்களுக்கு டீமாக வந்து என்னென்னா சரி ஹானஸ்ட் அண்ட் ட்ரூவாக வந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். அது மீதி வந்து நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டு லெட்ஸ் சீ வாட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தது இப்போ தேடிட்டு. ஸோ இது ரிலீஸ் ஆகி இவ்வளோ பெரிய அந்த ஒரு வரவேற்பு பெற்றதுக்கப்புறம் வந்து சரி இது நெக்ஸ்ட் பண்ண போகிற படம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் அந்த ப்ரெஷருங்கிற விஷயம் வந்து அட் டைம்ஸ் இட் கேன் கெட் டு அ கிரியேட்டர், பிகாஸ் அது அந்த கிரியேட்டரோட ஒரு ஃப்ரீடமை வந்து பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். இப்போ வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு டெலிவர் த வே இன் விச் த ஃபிலிம் கேம் அவுட் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரீடம் தட் ஐ ஹேட் இன் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம். எந்த ஒரு அந்த ஒரு இனிபிஷனும் கிடையாது, அந்த ஒரு தாட் ப்ராசஸ் சரி இது வந்து இவங்களுக்கு போய் கனெக்ட் ஆகுமா அந்த மாதிரி எந்த ஒரு பயமே கிடையாது. பட் ஒன்ஸ் இது ரிலீஸ் ஆகி இது போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் படத்தில் அது வந்து இருந்துச்சு. ஓகே, ஸோ எப்போவுமே ஈவன் நிறங்கள் 3 ஆல்சோ ஐ அப்ரோச் த சேம் வே லைக் இட் ஃபார் D60. ஓகே சார், என் ப்ரெஷர் வந்து நாட் ஆஃப்டர் சக்ஸஸ் எப்போவுமே இருக்குது. எல்லா படத்துலையும் ப்ரெஷர் தான் இருக்குது. 40 வருஷமாக ப்ரெஷராக இருக்குது அடுத்த படம் என்ன பண்ணலான்ட்டு. ஸோ அது எப்போவுமே இருந்துக்கிட்டு வருவேன் ஆஸ் அ கிரியேட்டருங்கிறதுல. பட் உண்மையான ப்ரெஷர் வந்து எங்கிட்ட கதை சொல்கிற மாதிரி தானா படம் எடுக்க போகிறாங்கன்றது தான் என்னோட ப்ரெஷர். ஓகே, சில பேர் வந்து பெருசாக கதை சொல்லுவாங்க, பட் லொக்கேஷன் போனோன்னா அது மாதிரி இருக்காது. ஸோ அதுதான் என்னோட மிகப்பெரிய ப்ரெஷர். ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு செட்டில் நடந்த ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் வந்து மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா சொல்லுங்கள். நிறங்கள் 3 செட்டில் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நீங்கள் என்ன சென்டென்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இருந்துச்சு. Every day was an unforgettable experience. Every day we used to work with such passion. ஏன்னா இல்லை இந்த ட்ராவல் கொஞ்சம் லாங் இல்லையா, ஸோ அதுக்காக நான் கண்டிப்பாக அதான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் 2 பேரும் ஒரு டைரக்டர் டு ஆக்டர் மாதிரி கம்யூனிகேட்டே பண்ணல. இட்ஸ் லைக் பிரதர் டு பிரதர் வி யூஸ் டு ஒர்க். அதனால என்ன நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ப்ளஸ் இவர் மட்டும் இல்லை, டீச்சரும் கேமராமேனும் இருக்காரு, அவரும் நம்ம வயசு தான் இல்லை, அவர் இஸ் ஆல்சோ த சேம் ஏஜ் குரூப். ஸோ இட் வாஸ் லைக் ஒர்க்கிங் வித் பஞ்ச் ஆஃப் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு படம் பண்ண போகிறோம், எப்படியோ சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஒர்க் வித் சச் லிபர்ட்டி. அண்ட் எனக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருந்தால் நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். இல்லை நம்ம அந்த ஒப்பீனியன் பிடிக்கலன்னா சரி ஓகே நம்ம வில் கோ வித் நார்மல் ஃப்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு வி kept working with each other. That so it is on to and fro between me and him. And first time செட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே ஃபஸ்ட்டே போய் கேட்டேன் அவங்ககிட்ட,
ஐ கால் யூ டைரக்டர் சார் என்னன்னு கூப்பிடலாம். என்ன கார்த்திக்னே கூப்பிடு ரிஷி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் நடிடா ஃபர்ஸ்ட். சரி ஓகே ஓகே கார்த்திக் வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஷாட் சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு இன்சிடென்ட். Incident-na, there was this one portion in cafe where we both kept laughing. அப்படி என்ன நடந்ததாங்க? இல்ல இவரை பார்த்து கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசணும் சிச்சுவேஷன் எனக்கு வரல. அவரு பேசுறாரு, எனக்கு சிரிப்பு வருது. லொகேஷன் டைம் முடியும் போது ப்ளீஸ் எல்லாமே வந்து பேசி ஷூட் எல்லாம் வந்து பண்ணிட்டோம். பேசினது வந்து நான் எடிட்ல தான் ஆடியோட கேட்டு பார்த்தா ஃபுல்லா என்னை தான் கலாய்ச்சிருக்காங்க பேசினது. ஆமா சீரியஸா பேச வச்சுட்டு we were talking bad things so that went like that. So that was, அதாவது எந்த சீக்வன்ஸும் நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்க. that one easy sequence that he assumed took the longest time for us. இந்த மாதிரி நிறைய சேட்டைகள் நடந்திருக்கு. ஓகே ஓகே. நான் இப்போ உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேன், உங்களுடைய மெமரிஸான ஃபோட்டோஸ்லாம். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லலாமா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வந்து சாருக்கு தான். வசந்தராகும். ஸோ சொல்லுங்கள் சார், விஜயகாந்த் சார் பற்றி நீங்கள் ஒரு பெரிய பேராகவே போட்டுங்க அவரோட. ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள் சார். நல்ல மனிதன், வெரி நைஸ் மனிதன். அவர் பார்க்குற மாதிரி இல்லை, பழகலாம் தான் தெரியும். திட்டுறதெல்லாம் வந்து அதிகம் இந்த நீங்கள் இந்த டிவியில் தான் பார்த்துருப்பீங்க. பட் ஆக்சுவலி அவருக்கு எல்லாம் ஆப்போசிட் தான். ரொம்ப ஹம்பிள், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எனக்கு ஏன்னா நான் அப்போ புதுசு தமிழ் இண்டஸ்ட்ரியில், அவர் கொஞ்சம் சீனியர் அப்போது. அவங்களுக்கு 3வது படம் நினைக்கிறேன். ஆமாம் 3வது கரெக்ட். 3வது. ஸோ அவர் எனக்கு அந்த ஸ்பேஸ் தந்தார். ஓகே. டோன்ட் நம்ம 2 பேரும் ஈக்குவல் ஹீரோஸ் தான் அதில். பட் இருந்தால் கூட எனக்கு இன்னும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு தெரியாமல் கொடுத்தாரு. ஸோ தட் மறக்க முடியாத மூமெண்ட். ஓகே ஓகே. கார்த்திக் நாராயண் சாருக்கு அடுத்த ஃபோட்டோ அது குவாலிட்டி, பிகாஸ் ஆஃப் தட் குவாலிட்டி ஆஃப் தட் பர்சன். ஸோ this was during the Naragasavan shoot. Yeah, this was at Olan Resort in Kunnurla. So this was right around on the last leg of the shoot. Okay. Yeah, so the shoot wrap up பண்ண போற portion. Yeah. ஓகே. அது இன்னும் அந்த டிலேல இருக்குங்கிற வருத்தம் இருக்காது அந்த ஒரு நிச்சயமா அந்த வருத்தம் வந்து இருக்கும். பட் லைக் ஐ செட், சினிமா வந்து சர்டன் திங்ஸ் ஆர் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். அதை நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. பட் அந்த படம் பொறுத்த வரைக்கும் இட் won't look dated for the audience. எப்போ வந்தாலுமே வந்து அதோட கண்டென்ட் சரி, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே. அரவிந்த் சாமி சார் எப்போவுமே அந்த ஒரு ஃபிலாசபிக்கலாக பேசுறது, நிறைய விஷயங்களை வந்து லைஃப் லெசன்ஸாக கொடுக்குறது இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு ஷேர் பண்ண விஷயங்கள் ஏதாவது சொல்லலாமா? அரவிந்த் சாமி சார் வந்து எனக்கு ஒரு வேல்யூபிள் ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்தாரு. என்னன்னா, அவர் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது யூ ஷுட் ஆக்சுவலி கிவ் யுவர் செல்ஃப் அ சர்டன் அந்த ஒரு டைம் மாதிரி வந்து கொடுத்துட்டு நீ அதுக்குள்ள முடிச்சிடணும். தட் இஸ் கால்ட் கிரியேட்டிவிட்டி. யூ கேன் ஜஸ்ட் சே தட் யூ நோ ஓகே நான் வந்து நான் பாட்டுக்கு வந்து எடுத்துட்டு இருக்கேன், நான் முடிக்கிற டைம்ல வந்து முடிக்கிறேன்னு வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு வேல்யூபிள் அட்வைஸ் வந்து அவர் கொடுத்தார். மற்றபடி செட்டில் வந்து அவர் ஆக்சுவலாக எக்ஸாக்ட் ஆப்போசிட். அவர் எப்போ சீரியஸாக இருப்பாரு, இல்லை எப்போ வந்து இஸ் லைக் யூனோ என்ன பிளேஃபுல் இதுன்னே தெரியாது. அரவிந்த் சாமி சார்னு பேசினோடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் உங்களை இன்டர்வியூ எடுக்க போகிறேன்னு சொன்னோடனே ஒருத்தங்க சொன்னாங்க, சில ஆக்டர்ஸ் சில பேர் வந்து அப்படியே இருப்பாங்க. இப்போ அரவிந்த் சாமி சாராக இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், எல்லாருமே அப்போ பார்த்த மாதிரி அப்படியே இருப்பாங்க. அவங்க ஒரு பக்கம் இருந்துட்டு அப்புறம் அவங்களுடைய பர்சனல் ஒர்க்கையும் பார்த்துட்டு அப்படி ஒரு சிம்பிளாக அப்படியே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நீங்களும் அந்த லிஸ்ட்டில் நீங்களும் இருந்தீங்க. ஸோ எப்படி சார் நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு சங்கமம் மனசு நல்லா இருந்தா உள்ளுக்குள்ள நல்லா இருக்கும், மனசு நல்லா இருந்தா. ஓகே ஓகே. இந்த சங்கமம்னு சொல்லணும்னு நான் வருது சார். எத்தனை பேர் உங்கள்கிட்ட அந்த சங்கமம் பற்றி கேட்டிருப்பாங்க? ஏதாவது போர் அடிச்சுதா சார் அதை கேட்ட உடனே? ஏன்னா நம்ம அந்த டைமில் அப்படி ஒன்று நினச்சி பண்ணியிருக்க மாட்டோம் அந்த படம். ஸோ இப்போ எல்லாருமே அந்த சங்கமம் பற்றியே கேட்டுட்டு இருக்காங்களே சார். எனக்காவது போர் வந்து இந்த சோஷியல் மீடியா இல்லையே. இல்லை இப்போ கேட்குறாங்களா சார், சங்கமம்ல எப்படி சார் பண்ணீங்க, சங்கமம்ல அந்த டான்ஸ் எப்படி சார் ஆனீங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல. ஸோ அது எப்படி சார் இருக்கு? எல்லாருமே தொடர்ந்து அதை பற்றியே கேட்குறாங்க இல்லையா? கேட்குறாங்க, இப்போ கூட கேட்குறாங்க. அது போர் அடிக்கா இல்லைன்னா? இல்லை, சந்தோஷம் தான். சி எங்களுக்கு இப்போ எனக்கு மிகப்பெரிய அவார்டுனா ஆடியன்ஸுக்கிட்ட இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ரிவ்யூ கேட்கும்போது தான் எல்லா அவார்டுக்கும் மேலே தான் அது. ஒருத்தர் வந்து நம்ம பாராட்டி நான் சூப்பராக நடிச்சிருக்கேன்னு சொல்லும்போது அது உண்மையில் அவர் ஆட்டில் வர மாதிரி தான் எனக்கு தெரியுது அது. கண்டிப்பாக. ஸோ தட்ஸ் கிவ்ஸ் எ கிரேட் த்ரில். இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் போய் மேடையில் வாங்குறதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா தெரியும் இன்னைக்கு ஒருத்தருக்கு அவார்டு கிடைக்குது, அது எப்படி எந்த வகையில் கிடைக்கிறதுன்னு. I'm not saying all the awards, certain awards வந்து ஒரிஜினலாக இருக்குது. பட்
நிறைய அவார்ட்ஸ் வந்து இது ஜஸ்ட் ஃபார் ஷோ. ஓகே, நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்களுக்கு ஒரு அவார்டு அப்படின்னா. இப்படி பளிச்சுன்னு போட்டு உடச்சிட்டீங்களா சார்? ஓகே, நெக்ஸ்ட் ஃபோட்டோ போயிடலாமா சார்? நெக்ஸ்ட் ஃபோட்டோ நீங்கள் 2 பேருமே அதில் இருக்கிறீங்க, ஸோ அதனால் கேட்குறேன். சபாஷ் நாயுடு. இது எப்போ நடந்தது? இது வந்து this was actually அந்த கைக்கெல்லாம் வந்து சபாஷ் நாயுடு. இது இந்த போட்டோ பார்த்தா நான் என்னமோ வேணும்னு வந்து சார் என்ன எடுக்கிற ஃபோட்டோ இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண நான் இதுக்கு கமலை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் அப்ப சரி வான்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டு பார்த்தேன். நான் பின்னாடி இருக்கிறேன். எனக்கு that moment வந்து I never forget. ஏன்னா this was during அந்த சபாஷ் நாயுடுவோட ஐ திங்க் அந்த அனௌன்ஸ்மெண்ட் இது நினைக்கிறேன் ஒரு ஈவென்ட் மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க லைக்கால. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு இன்வைட் வந்துருந்துச்சு, எனக்கும் சாருக்கு வந்து இன்வைட் வந்துருச்சு. ஸோ தேர் அண்ட் ஐ தாட் சரி நம்ம கமல் சார் வந்து டிஸ்டன்ஸ்ல இருந்து மட்டும் பார்த்துட்டு வந்துடும். பிகாஸ் ஐம் a big fan of him as more than him as an actor. I'm a big fan of him as a filmmaker. ஸோ நம்ம சரி டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சேன். பட் ஆஃப்டர் தி ஈவெண்ட் வந்து எல்லாரும் போயிட்டு இருக்கிறப்போ சார் போய் வந்து பேசிட்டு இருந்தார். பேசிட்டு டக்குன்னு ஏ கார்த்தி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ தட் வாஸ் வெரி ஓகே ஓகே ஓகே. நீங்கள் தான் கூப்பிட்டு போனது என்ன சார்? கடைசியில் ஃபோட்டோ அவங்க 2 பேருக்குள்ள நுழைஞ்சிட்டு. ஓகே ஓகே. கமல் சார் பார்த்தோன்னே நான் பொறுத்து இப்போ கமல் சார் உலக நாயகன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா நம்ம எல்லாருமே அப்படி பார்த்து வளர்ந்துட்டாங்க எல்லாருமே சினிமாவில் உள்ளவங்க. ஸோ நீங்கள் எப்படி எனக்கு தெரியல. நான் ஆக்சுவலி இப்போதான் அதை பற்றி அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். ஸோ அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணலாம். ஓகே ஓகே டன். ஓகே, உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ. கருடன். ஆமாம், சசி சார். ஓகே ஓகே. சூரி சார் அண்ட் சசி சார். சசி சாரோட பர்த்டே ஹெவி ஷூட் முடிச்சுட்டு ஓகே சாட் டவுன் கட் கேக் என்ஜாய் தி ஈவினிங். திருப்பியும் அன்னைக்கு நைட்டு வந்து என் கை வெட்டுற சீன் எடுத்தோம். நான் அதை கேட்க நினைச்சேன். அந்த இன்ட்ரோல் பிளாக் சீன் பற்றி சொல்லுங்கள், எப்படி அது நடந்தது? ஏன்னா அது பயங்கர ஒரு சண்டை அந்த ஒரு விஷயம், அதை பற்றி. ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஷூட் வந்து ரொம்ப குவைட்டான ஷார்ட்ஸ், மீனிங் உட்காந்து முளைக்கிறது அந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. எடுத்த உடனே டப்புன்னு ஒரு 5 days முடிச்ச உடனே நம்ம அந்த இன்டர்வல் ஷார்ட் போனோம். டெய்லி 6 மணிக்கு ஆரம்பிச்சிடுவோம் நைட் ஈவினிங். காலங்காலத்தில் 5:30 மணி வரைக்கும் போவோம் அந்த ஷார்ட்டு. ஸோ ஷார்ட் 3-4 days. ஏன்னா க்ரௌட் இருக்குது, அந்த ஃபயர் ஓடுறது எல்லாமே இருந்தது. இட் இஸ் அ வெரி பிக் டாஸ்க். நம்ம அந்த 3 நாள் ஷூட் பண்ணி எப்படியோ அதை முடிச்சிட்டோம். அண்ட் ரியலி பிக் ஹேட்ஸ் ஆஃப் டு த ஸ்டண்ட் மாஸ்டர். அவர் கலக்கிட்டார். செம்ம அந்த க்ரௌடை பேலன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிட்டார். ஃபோட்டோ ராஜா சார். ராஜா சார். ஓகே, பாண்டிங்களா? மியூசிக்ல நடிச்சிட்டேன். அப்பாவுக்கு எனக்கு ஏன் இன்னும் க்ளோஸ் டு ஹார்ட்னா அஃப்கோர்ஸ் ராஜா சார் பிடிக்கும்னு நம்ம சொல்லலாம். பட் எங்க அப்பாலாம் அந்த வெறியர்கள்னு சொல்லுவாங்கல்ல, ராஜா சார் வெறியர்கள்ட்டு. ஸோ அவர் என்கிட்ட ஒன் டைம் சொன்னாரு, சின்ன வயசுல வந்துட்டு அவங்க ஓல்டு ஆக்ட்ரஸஸ்லாம் பார்க்கும்போது ரேவதி மேம் அவங்கலாம் பார்க்கும்போது வாவ் அப்படின்னு பார்த்தேன். இப்போ இன்னைக்கு என் பொண்ணு நடிச்சு நான் ராஜா சார் மியூசிக்ல பார்க்குறேன் அப்படின்னு he said. That was very touching for me. Yeah, so when I asked the director, please எனக்கு ராஜா சார் மீட் பண்ணு, because I wanted my dad to make him meet. So அப்போ இந்த போட்டோ எடுத்தோம். அப்பாவை எடுக்க வைக்கிறதுக்காக கிட்ட எங்க அப்பா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இல்ல. That was very nice to watch. ஏன்னா அவங்க தூரத்துல இருந்து பார்த்து எப்படி பக்கத்துல போறதுங்கிற ஒரு பயம் உங்களுக்கு. I never saw my dad brimming like that ever. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நரேன் சாருக்கு ஒரு போட்டோ. மாறன். This was during மாறன் இங்க ஹைதராபாத் ஸ்கெட்யூல். யாரும் தெரியுதா சார்? தனுஷ் சார். ஓகே. மாறன். Yeah, this was during Hyderabad schedule. அது நாங்கள் I think it was right after அந்த ஒரு கோவிட் டைம்னு நினைக்கிறேன். ஓகே. Yeah, so அந்த ட்ராவலையும் சரி we had ஷூட்லேயுமே வந்து lot of restrictions. ஓகே. மாறன் டைமில் நீங்கள் அந்த கிரிட்டிசிசம் எப்படி சார் எடுத்துக்கிட்டீங்க? அந்த ஒரு விதம் எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம படைப்பை கொடுத்துட்டோம், நம்மளுடைய ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டோம், நம்ம தெளிவாக இருந்துட்டோம் அந்த விஷயங்களில். ஸோ பட் ஆனால் அதோட கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண விதம் அதை பற்றி? இல்லைங்க, ஒரு படம் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபில்ம் மேக்கர் கிட்ட till it goes to the audience தான் வந்து ஃபில்ம் மேக்கரோட கண்ட்ரோலில் வந்து இருக்கும். ஒன்ஸ் it goes to the audience, it is their content. அவங்க வந்து what they take away out of it அப்படிங்கிறது வந்து அவங்களோட தனிப்பட்ட இதுதான். ஸோ கிரிட்டிசிசம் அஃப்கோர்ஸ் இட்ஸ் கோயிங் டு டேக் அ டோல் ஆன் அ கிரியேட்டர். அது வந்து நிச்சயமாக இருக்கும். ஏன்னா நம்ம அவ்வளோ வருஷமான இதை வந்து போட்டிருக்கோம், லைக் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோங்கிறப்போ அது இட் டென்ட் கனெக்ட் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு வருத்தம் வந்து இருக்கும். பட் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஜாப் இல்லையா, அது ஏற்றுக்கிட்டு தான். தனுஷ் சார் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசினாரா? அந்த
படம்க்கு அப்புறம் ஆஃப்டர்? இல்லை, இட்ஸ் பீன் அ வைல் சின்ஸ். ஸோ அவர் கிரியேட்டருக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்டாக இருக்கும், அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்கும் அந்த ஸ்பாட்லேயே இருக்கட்டும், அந்த படம் பண்ணும்போதாக இருக்கட்டும்? ஸோ இல்லை, அந்த படம் வந்து இட் வாஸ் டன் இன் அ வெரி கைண்ட் ஆஃப் ஒரு ஹெக்டிக்கான அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து பண்ணோம். ஸோ தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒர்க் பிளேஸ். ஸோ நீங்களும் தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ தனுஷ் சார் எப்படி, இவங்க சொன்னாங்க இல்லையா, சார் சொன்னாங்க இல்லையா, ஸோ நீங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவர் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு, நீங்கள் ஆக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி இல்லை, நிறைய கான்வர்ஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. பிகாஸ் ஷூட் போயிட்டோன்னா ஃபுல்லாக அதுலேயே தான் மைண்டில் இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஸ்மால் டாக்ஸ்க்கெலாம் டைம் இருக்காது. இப்போ எனக்குமே ஐ ஜஸ்ட் ஹேட் டைம் டு ஃபோக்கஸ் ஆன் மை ரோல் அண்ட் ஜஸ்டிஃபை த கிவன் கேரக்டர், அவ்வளோதான். பட் மொத்தப்படி ஐ ஹேவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஆன் சார். லைக் எப்பவுமே விஷ் பண்ணுவேன், குட் மார்னிங் சார் அண்ட் பாய் சார்னு சொல்கிறதோட அவ்வளோதான். அவர் எதுவும் அட்வைஸ்லாம் பண்ணுறது கிடையாதா? இல்லை, அதை நான் பேசுறதுக்கே டைம் இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அமையல. ரஹ்மான் சாருக்கு அடுத்த ஃபோட்டோ. ஒரு ஃபோட்டோ காட்டும் பயமாக இருக்கு. ஓ, இட்ஸ் மை என்டையர் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் பற்றி சொல்லுங்கள் சார். ஓ, வெரி நைஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அங்கேயும் நான் பின்னாடி எல்லா இடத்துலையும் சார் நான் இருக்கிறேன் அப்படின்னு. யூ த பேக் போன். ஓகே, ஆக்சுவலி ஐ ஆம். யா, இவங்கெல்லாம் சீரியஸ், நான் தான் ஜாலியாக. ஓகே ஓகே. ஸோ சொல்லுங்கள் சார், இது எப்போ நடந்தது? அண்ட் ரஹ்மான் சார்லாம் இருக்கிறாங்க, பயங்கர ஃபன்னாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது வந்து துபாயில் எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, மிடில் ஈஸ்டில். ஸோ எதுக்கு போனான்னு தெரியல, சம் ஆல்ரெடி ஏதோ ஒன்று போனோம் நாங்கள் எல்லாரும். ஆக்சுவலி அது என்டையர் ஃபேமிலி அங்கே இருந்தோம். ஸோ இந்த டைம் எப்படி சார் இருக்கும் ஃபேமிலியோடு இருக்கிறது? நம்ம இந்த என்னதான் வேலை வேலைன்னு ஓடினாலும் ஸோ இந்த டைம் அதுக்குன்னு ஒரு டைம் நம்ம கொடுக்குறதா இருக்கட்டும், நமக்குன்னு அவங்க இருக்கிறதா இருக்கட்டும், ஸோ அந்த டைம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்லை, இட்ஸ் a big thing. என் ஒய்ஃப் வந்து இட்ஸ் a big support in my life. ஆக்சுவலி இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறது வந்து டியூ கரெக்ட் டு மை ஒய்ஃப். பிகாஸ் என் வாழ்க்கையில் வந்து நான் நிறைய பார்த்துருக்கோம், அப்ஸ் அண்ட் வேர்ஸ்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ என்னோட டவுன்ஸில் தான் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுறோம்ல லைஃப்பை. எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான், ஒன்றும் பெருசு கிடையாது. பட் தென் யா, ஒய்ஃப் இஸ் யுவர் ஒய்ஃப் அண்ட் ஹர் சப்போர்ட் அந்த நேரத்தில் வந்து இன்னும் பலமாக பேக் போனாக நிற்கிறது. கண்டிப்பாக. ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஓகே ஓகே. ஸோ ரஹ்மான் சார் பற்றி கேட்டால் நீங்கள் அவங்க பர்த்டே விஷ் பண்ணும்போது கூட யூ ஆர் சூசன் ஒன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. ஸோ நம்ம வேற அர்த்தத்தில் அது. பட் அப்படி யாரும் வந்து நானும் வி ஆர் லைக் போல்ஸ் அப்பார்ட். இப்போ அவர் நார்த்துன்னா நான் சவுத், அந்த மாதிரி. ஓ, எதிராக தான் இருப்பீங்களா? இல்லை, நம்மளோட கேரக்டர் வைஸ். ஓகே, நான் கொஞ்சம் ஓப்பனாக, நான் கொஞ்சம் லிபரலாக இருக்குது, அவர் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப அதிகம் பேச மாட்டாங்க. பார்த்தா தெரியல, ஒவ்வொரு வார்த்தை தான் பேசுவார். ஸோ எல்லா விஷயத்திலும் அப்படி தான். மேபி நான் கொஞ்சம் பார்ட்டிஸ் அட்டென்ட் பண்ணுவேன், அவர் அதை பண்ண மாட்டார். ஓகே ஓகே. அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இப்போ நிறங்கள் 3 பற்றி கேட்டாலும், இப்போ நிறங்கள் 3ல் பார்ட் 2 அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொண்டு வருவீங்களா? ஏன்னா மிஷன் இப்போ மாஃபியா இருக்கட்டும், துருவங்கள் 16 இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த அடுத்த பார்ட்டோடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லீடு நமக்கு ஓகே, நம்ம அடுத்த பார்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறங்கள் 3ல் அப்படி ஏதாவது ஒன்று கொண்டு வருவீங்களா? இல்லைங்க, நிறங்கள் 3 இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டாண்ட் அலோன். ஓ, ஓகே, கம்ப்ளீட்லி ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம். அண்ட் இதுக்கு அந்த மாதிரி எதுவும் ஈவன் துருவங்கள் ஆல்சோ கம்ப்ளீட்லி ஸ்டாண்ட் அலோன். பட் ஆனால் செகண்ட் பார்ட் வரதுக்கெல்லாம் இது கிடையாது. there is no space also இல்ல, அந்த மாதிரி பண்றதுக்கான விஷயங்களும் இல்லை. ஓகே. ஆனால் பட் ஆனால் அந்த துருவங்கள் 16 ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அதில் வந்து தீபக் கேரக்டர்ஸ் ஆகுறாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் எப்படி செகண்ட் பார்ட் எடுக்க முடியும்? நான் எல்லாமே இன்னொரு D60. ஏன்னா அதோட ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே அந்த நரேஷனாக இருக்கட்டும், அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த பிளாட்லேயே வேற ஏதாவது ஒன்று வருமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? நான் அதுக்காக தான் கேட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் அவருக்கு வேற கிடைக்கவே கிடையாது. லாஸ்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள், நிறங்கள் 3ஓட டைட்டில் அது எதுன்னு சொல்லிடுங்க. எதுக்காக நிறங்கள் 3? நிறங்கள் 3 இஸ் பேசிக்லி அந்த ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் த ஹியூமன் சைக்கி. அவ்வளோதான். அது என்னன்னா வந்து இப்போ ஆக்சுவலாக நம்ம ஐஸ் வந்து வாட் தே பர்சீவ் இஸ் லைக் லாட் ஆஃப் கலர்ஸ், பட் பேசிக்காக வாட் எவர் இஸ் தேர் இன்சைட் அஸ் வந்து இன்ட்ரின்சிக்காகவே தேர் ஆர் லைக் 3 ஷேட்ஸ். இது வந்து எல்லா மனிதர்களுக்குமே காமனான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் பேசிக்லி அன் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் தட். அண்ட் இந்த டைட்டிலுக்கான ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் இங்கே டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த ஃபிலிம் நாங்களே கொடுத்தோம். பட் இதில் எல்லாம் இன்ட்ரிகிங் எனக்கு இந்த நிறங்கள் 3ஓட ஸ்டோரி கேட்கும்போது இது வந்து நான் பர்சனலியாக சிந்திக்கிற விஷயம் தான். ஆக்சுவலி பிகாஸ் தேர் ஆர் ஸ்டோரிஸ் லைக் திஸ். பட் இவரோட வயசில் இவர் இப்படி திங்க் பண்ணுறேன்னா இதுக்கெல்லாம் என்னோட கேரக்டர், சரத்குமாரோட கேரக்டர்லாம்
அந்த அளவுக்கு இன்டெப்தா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வாழ்க்கையை பத்தி தெரியறதுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை, எக்ஸ்போஷர் ஆகலை. இஸ் ஸ்டில் நாட் மேரிட், பட் he has gone to that kind of life. அந்த இதுல வந்து இவர் இந்த வயசுல எழுதிருக்குங்கிறது தான் அது எப்படி இப்போ அது ஒரு கே பாலச்சந்தர் சார், மணிரத்னம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கொண்டு வந்தா ஓகே. இல்லை அவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில எங்கேயாவது அனுபவப்பட்டிருப்பாங்க, எல்லாமே ஸ்டோரிஸ் அப்படித்தானே. கண்டிப்பாக சைட் ஃப்ரம் ஆல் இன்ஸ்பிரேஷன்ஸ் இல்லைங்களா. இவருக்கு எப்படி அந்த இந்த மாதிரி தாட் வந்தது தான் பெருசு. புரியுது. ஸோ பார்க்காத ஒரு விஷயத்தை ஆமாம், இட்ஸ் ஆக்சுவலி இப்போ இதெல்லாம் பண்ணனா ஒரு 40-50 வயசுக்கு மேலே இருக்கணும் அந்த டேரக்டருக்கு ஏஜ். திங்க் இந்த மாதிரி இன்டெப்த் ரைட்டர் அண்ட் டாக்கிங் டைரக்டர். ஓகே ஓகே புரியுது. ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எப்படி இதெல்லாம் என்னோட ஸ்பெஷலி என்னோட போர்ஷன்ஸ்லாம் வந்து இட் இஸ் ஃபேக்ட் நடந்திருக்கு. அந்த படம் பார்க்கும்போது தான் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. அங்கேங்கிற நடந்து கேள்விப்பட்டிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து how he brings that family life and you know all that அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஓகே. so that's very intriguing. லாஸ்ட்டாக ஒரே விஷயம் உங்கள்கிட்ட கேட்டுறேன். அந்த ஸ்னீபிக்கு இப்போ ஒன்று விட்டுருந்தீங்க ஆமாம், நிறங்கள் 3ல். ஸோ அதில் வந்து ஒரு ப்ரொடியூசரை வந்து தேடி போகிற மாதிரி இருந்தது. ஸோ அது ரியல் லைஃப்பில் உங்களுக்கு நடந்ததா? ஏன்னா ரியல் லைஃப்பில் நடந்ததாக தான் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். அது வந்து பார்ட்லி இன்ஸ்பயர்டு ஃப்ரம் ரியல் லைஃப் தான். அவுட் ஆஃப் ஆல் த கேரக்டர்ஸ் ஐ திங்க் ஐ ஹேவ் அ வெரி ஸ்ட்ராங் பர்சனல் கனெக்ட் வித் கேரக்டர் ஆஃப் வெற்றி. ஸோ பார்ட்லி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ரியல் லைஃப். ஓகே ஓகே. அந்த மாதிரி எவ்வளோ ரிஜெக்ஷன் பார்த்துருப்பீங்க? இல்லை, பிஃபோர் ஆக்சுவலி மை ஃபாதர் கேம் ஆன் போர்ட் ஃபார் D16 வந்து நாங்கள் எடுத்தோன்னே அந்த டிசிஷனை வந்து லேண்ட் ஆகலை. பிகாஸ் நான் அந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணேன். ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி இவ்வளோ வருஷமாக இருந்தது தான் வந்து வெளியில் வந்திருக்கு. ஆக்சுவலாக பேக் தென் வந்து என்னென்னா சிலருக்கு வந்து அந்த ஒரு ஏஜ் ஃபேக்டருங்கிறது ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு. சிலருக்கு வந்து ஈவன் தோ தே லைக் த ஸ்டோரி, அவங்க வந்து சரி பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்குன்னு இவனை நம்பி வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு செகண்ட் தாட்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகே. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் படுத்தலாம். இன்னொரு விஷயம் வந்து இது படம் பார்க்கும்போது ஐ விஷ் ஆல் ஆடியன்ஸ் கிட்ட சொல்ல விரும்புகிறேன்னா, வரும்போது வந்து ஃப்ரீ மைண்டோட வாங்க, எந்த ஒரு நோஷனோட வராதிங்க. இது இந்த மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கலாம் அப்படிலாம் நினைக்காத ஒரு நல்ல படம் பார்க்குறதுக்கு அந்த ஒரு மென்டாலிட்டியில் வாங்க. இது மட்டும்தான் என்னோட ரிக்வெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ.